அன்று தலைநகரின் எல்லைக்கு அருகில் வசுப்பிரதாவுடன் காதல் கதைக்கான துவக்கத்திற்கு வித்திட்டுவிட்டு வேந்தன் கிளம்பிச் செல்ல, தன்னை குட்டிச்சாத்தான் என்று குறிப்பிட்டு விட்டு சென்ற அத்தானை அடிப்பதற்காக ஓட முயன்ற ஸ்வர்ணிகா ராகவனால் தடுக்கப்பட்டு நின்றிருந்தாள். காதல் பறவைகள் கண்களுக்கு எட்டாத தூரம் சென்றிருக்க, மறைவிலிருந்து வெளிப்பட்ட ஸ்வர்ணிகாவும் ராகவனும் தத்தமது குதிரைகளில் ஏறி கோட்டை நோக்கி புறப்பட்டனர். குதிரையை விரட்டிச் செல்ல மனமில்லாது இயற்கை அழகை ரசித்த வண்ணமே மிதமான வேகத்தில் குதிரையை செலுத்திச் சென்று கொண்டிருந்தனர். ஏரிப்பகுதியிலிருந்து சிறிது தூரம் சென்று ஒரு வனாந்தரமான பிரதேசத்தை அடைந்தவர்களது கண்களில் தூரத்தே ஒரு உருவம் தென்பட்டது. உடல் முழுவதையும் கோணிப்பையால் மறைத்தவாறே அந்த உருவம் விருட்டென திறந்தவெளி பிரதேசத்திலிருந்து மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள் நுழைந்தது. இந்த காட்சியைக் கண்ட ஸ்வர்ணிகா ராகவன் இருவருக்குமே திகைப்பு ஏற்பட, ஒருவரையொருவர் திரும்பி பார்த்து தங்கள் அதிர்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். ஸ்வர்ணிகா ராகவனிடம், அங்கு சென்ற உருவத்தைக் கண்டால் எனக்கு சந்தேகமாக உள்ளது. ஏதோ கபடத்தனம் செய்வதற்குத்தான் அந்த மனிதன் இங்கு வந்து பதுங்குகிறான். வாருங்கள், சென்று அவனை கையும் களவுமாக பிடிப்போம். தலைநகருக்குள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் சூழ்ச்சி செய்ய வேவு பார்த்துவிட்டு அவன் இந்த எல்லைப் பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறான் போல. குதிரையை கிளப்புங்கள், அவனை ஒரு கை பார்ப்போம் என்றாள் உத்வேகத்துடன். ராகவனோ அரசியின் யோசனையை ஏற்க மறுத்து, வேண்டாம் தேவி, நாம் அங்கு செல்வது உகந்த காரியமில்லை. நான் மட்டும் தனியாக வந்திருந்தால் கள்வனை விரட்டிச் சென்றிருப்பேன். இப்போது உங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது எனக்கு. கயவனை விரட்டிச் சென்று உங்களை ஆபத்தில் சிக்க வைக்க கூடாது. இங்கே உங்களை தனியாக விட்டுவிட்டு நான் மட்டும் அவனை துரத்திச் செல்வதும் உங்களுக்கு பாதுகாப்பில்லை. நான் சென்ற நேரம் எதிரிகள் வேறு திசையிலிருந்து வந்து உங்களை சூழ்ந்து கொண்டால் யார் வந்து பாதுகாப்பார்கள்? ஆதலால் அந்த எண்ணத்தை கைவிடுங்கள். வாருங்கள், விரைந்து இங்கிருந்து கிளம்புவோம். இன்னும் சிறிது தூரம் சென்றால் அங்கே காவலர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் உங்களை பாதுகாப்பாக ஒப்படைத்துவிட்டு வீரர்கள் சிலருடன் நான் இங்கு வந்து கயவனை தேடுகிறேன் என்று தன் கருத்தை சொன்னான். ஸ்வர்ணிகா அவனிடம், நீங்கள் சென்று என்னை ஒப்படைத்து காவலர்களுடன் திரும்பி வரும் வரையில் கயவன் இதே இடத்திலா உங்களுக்காக காத்திருப்பான்? அவன் என்ன மாமியார் வீட்டுக்கு உணவருந்த வந்திருக்கிறானா? விருந்துண்டு பாய் போட்டு சுரம் கண்டுவிட்டு மைத்துனன் உங்களை கண்டுவிட்டு செல்ல அவன் ஏதோ சதி புரிய வந்திருக்கிறான். அதனால்தான் நமது குதிரைகளை கண்டவுடன் மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டு விட்டான். நாம் அவனை கண்டதை அவன் நன்கு உணர்ந்திருக்கிறான். அதனால்தான் தன்னை மறைத்துக் கொண்டுள்ளான். நாம் இங்கிருந்து கிளம்பிவிட்டால் காவலர்களை அழைத்துக் கொண்டு திரும்பி வருவோம் என அறிந்து இங்கிருந்து தப்பிச் சென்று விடுவான். பிறகு அந்த கயவனது நோக்கம் என்ன, அவன் என்ன சதியை அரங்கேற்ற காத்திருக்கிறான் என்று நாம் அறியாமலேயே போய்விடுவோம். வரும் முன் காப்பது சிறந்தது அண்ணா. என் பேச்சை கேளுங்கள். அவனை தொடர்ந்து செல்வோம் நாம் என்று கெஞ்சுதலாக அறிவுறுத்தினாள். ஸ்வர்ணிகாவின் கூற்றுக்கு உடன்பட்ட ராகவன் அவளிடம் நிபந்தனை ஒன்றை வைத்தான். நீங்கள் கூறுவது சரிதான் தேவி. நாடு இருக்கும் சூழலில் யாரையும் அசட்டையாக விட்டுவிடுதல் முடியாது. அரசருக்கு எதிராக ஏதேதோ சதிகள் இங்கு அரங்கேறி வருகின்றன. கயவனை தொடர்ந்து செல்வதுதான் சிறந்த யோசனை. ஆனால் உங்கள் முடிவில் ஒரு சிறு மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். சதிகாரனை தேட நீங்கள் வரக்கூடாது. நான் மட்டுமே செல்வேன். நீங்கள் இங்கேயே வீற்றிருக்க வேண்டும். நாம் கண்டது ஒருவனைத்தான். மரங்கள் அடர்ந்த அந்த பகுதியில் அவன் ஒருவன் மட்டும்தான் இருப்பான் என்று உறுதியாக கூறுவதற்கில்லை. 5-6 பேர் இருந்தால் நான் சமாளிப்பேன். அதற்கும் கூடுதலாக ஆட்கள் இருந்தால் நான் என்னை காத்துக் கொள்வதே கடினம். இதில் உங்களையும் காப்பாற்ற என்னால் முடியாது. உங்களை ஆபத்தில் சிக்க வைக்கவும் என்னால் முடியாது. ஆதலால் இங்கேயே காத்திருங்கள். நான் மட்டும் செல்கிறேன். ஒருவேளை நான் கைவர்களிடம் சிக்கிக் கொண்டால் நீங்கள் விரைந்து குதிரை செலுத்திச் சென்று அருகில் உள்ள காவலர்களை அழைத்துக் கொண்டு வந்து என்னை காப்பாற்றுங்கள். என் யோசனைக்கு சம்மதம் தெரிவித்தால் மட்டும் நாம் செல்லலாம் என்று நிபந்தனை விதித்தான். ஆடவனின் பேச்சை அரசி கேட்பதாக இல்லை. அவன் நிபந்தனையை கூறி முடிக்க அரசி பேசியவனை முறைத்துவிட்டு தன் குதிரையை கிளப்பிக் கொண்டு மர்ம உருவம் மறைந்திருந்த திசை நோக்கி சென்றாள். அரசியின் செயலை சற்றும் எதிர்பார்த்திராத ராகவன் திடுக்கிட்டு தானும் குதிரையை கிளப்பிக் கொண்டு, தேவி, இது சரியல்ல. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு வருவது மிகவும் தவறு. நீங்கள் சண்டைக்கலை கற்றவர்தான், வீரம் மிக்கவர்தான், ஒப்புக்கொள்கிறேன். இருந்தும் ஒரு ஆண் எதிரிகளிடம் அகப்பட்டுக் கொள்வதற்கும் அதுவே ஒரு பெண் சிக்கிக் கொள்வதற்கும்
நிறைய வேறுபாடுகள் உள்ளன தேவி. ஆபத்துகள் நம் இருவருக்கும் ஒரே போன்று ஏற்படாது. உங்களுக்கு இருக்கும் புத்தி கூர்மைக்கு இதை அறிய மாட்டீர்களா என்ன? அபாயத்தில் அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள் தேவி, சென்று விடுங்கள் என்று கெஞ்சினான். ஸ்வர்ணிகா புத்திமதி கூறியவனை திரும்பி பார்த்து அலட்சியமாக சிரித்து, என் மீது உங்களுக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா அண்ணா? தளபதி வருணன் எனக்கு தற்காப்பு கலையை போதித்திருக்கிறார். எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டால் எவ்வாறு விடுபட வேண்டும் என்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அவர் போதிக்காத ஒரு பாடத்தை நம் கலாச்சாரம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு உயிரை விட மானமே பெரியது. மானத்திற்கு ஆபத்து ஏற்படும் போது உயிரை துறந்து மானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம் பண்பாடு எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. ஆனால் என் உயிர் பிரியும் முன்பு குறைந்தது 10 எதிரிகளின் உயிரையாவது பறித்துவிட்டுத்தான் உயிர் துறப்பேன் அண்ணா. நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பயன்? சௌபவத்தை ஆள என் பெரியப்பாவும் அவர் தம்பியான என் தந்தையும் உள்ளார்கள். அவர்களுக்கு முதுமை வந்து அரசாளும் வலிமை குறையும் போது சிறுத்தை குட்டி ஆதவன் கட்டிலங்காளையாக உருவெடுத்து விடுவான். இளவரசன் அந்நாட்டை பார்த்து கொள்வான். இங்கே தலைநகரில் இப்போது எனக்கு இருக்கும் ஒரே வேலை அரசருக்கு ஆலோசனை கூறுவதுதான். நான் இல்லாவிட்டால் அரசரால் ராஜ்யத்தை வழிநடத்த முடியாதா என்ன? 18ஆம் பிராயத்தில் பொறுப்பேற்ற அவருக்கு திரும்பிய பக்கமெல்லாம் எதிரிகள் சூழ்ந்திருந்தனர். அனுபவமற்ற வயதிலேயே எவர் தயவுமின்றி ராஜ்யத்தை திறமையாக ஆண்டு வந்தவருக்கு கத்துக்குட்டி எனது ஆலோசனைகள் இல்லாவிட்டால் என்ன குறை வந்துவிடப் போகிறது? அதுவும் இன்னும் சில வாரங்கள்தான். நீலா அத்தை மகனை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இல்லாத அரசியல் ஞானமா பேதை எனக்கு உள்ளது? இந்த ஒரு ராஜ்யத்தை என்ன, உலகையே ஆளும் சக்தி படைத்தவர் அந்த அறிவை. ஆதலால் என் உயிரை பாதுகாத்து வைத்து யாருக்கும் பயன்படாமல் வாழ்வதற்கு அரசரின் எதிரிகளை தேடிக் கண்டறிந்து கொன்று என்னை காப்பாற்றிக் கொள்ள இயலாவிட்டால் உயிரை துறந்து நாட்டுக்கு சேவையாவது செய்கிறேனே. அரசரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு அக்காளுக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்ற அவப்பெயராவது நீங்கி நாட்டுக்கு சேவையாற்றியவள் என்ற பெரும் பேறு கிட்டும் எனக்கு என்றெல்லாம் மன வருத்தத்தை விரக்தியோடும் வீரத்தோடும் கொட்டியபடியே குதிரையை செலுத்தினாள். இவ்வாறு பேசிக்கொண்டே சென்றவர்கள் அந்த மர்ம மனிதன் கண்களிலிருந்து மறைந்த பகுதியை சென்றடைந்தனர். அவ்விடத்தில் சுற்றிலும் அடர்த்தியான மரங்கள் சூழ்ந்திருந்ததால் குதிரையை வேகமாக செலுத்த முடியவில்லை. அதே நேரத்தில் பதுங்கிய அந்த மனிதன் கண்களில் அகப்படுகிறானா என்று தெரிந்து கொள்வதற்காக குதிரையின் ஓட்டத்தை கிட்டத்தட்ட நிறுத்தி பார்வையை அந்த நூற்றுக்கணக்கான மரங்களுக்கு நடுவில் சுழலவிட்டிருந்தனர். அடர்த்தியான நூற்றுக்கணக்கான விழுதுகளைக் கொண்ட ஆலமரத்திற்கு அடியில் நின்றபடி மர்ம மனிதனை தேடி வந்த ஸ்வர்ணிகாவிடம் அவளுக்கு பாதுகாவலாக உடன் சென்ற ராகவன் அரசியின் பேச்சால் மனமுடைந்து, ஏன் தேவி எப்போதும் இப்படி எதிர்மறையாகவே பேசுகிறீர்கள்? உங்களுக்கு ஏன் இந்த குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மையெல்லாம்? இங்கு யார் உங்களை குறை கூறுகிறார்கள்? ஒருவேளை நம் செவிகளுக்கு பின்னால் எவரேனும் புரணி பேசினால் பேசிவிட்டு போகட்டும் தேவி. அவர்களது வசவோ வாழ்த்தோ உங்களை என்ன செய்துவிடப் போகிறது? உங்கள் செயலால் பாதிக்கப்பட வேண்டிய உங்கள் கணவரும் உங்கள் தமக்கையுமே உங்களை மன்னித்து விட்டனர். பிறகு யாரை குறித்து நீங்கள் வருந்த வேண்டும்? யாரிடம் உங்களை நிரூபிக்க வேண்டும்? பார்க்கவ பயணத்திற்கு பின்னால் உங்களது குணம் வெகுவாக மாறியிருக்கிறது. அங்கு வருணன் தான் எதையெதையோ போதித்து உங்களை இவ்வாறு விரக்தியில் உழலச் செய்திருக்கிறார். ஆள் வளர்ந்த அளவுக்கு அம்மனிதனுக்கு அறிவு வளரவில்லை. சின்ன பெண்ணுக்கு எதை போதிப்பது என்று தெரியாமல் உங்கள் மனவேதனையை தூண்டிவிட்டிருக்கிறார் அம்மனிதர். இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தில் உங்களுக்கு ஆலோசனை கேட்க அந்த மனிதர் தான் கிடைத்தாரா? வேறு எவருமே கிடைக்கவில்லையா என்ன? உங்களுக்கு ஒன்று தெரியுமா தேவி? நான் எத்தனை பெரிய குற்றமளித்தவன் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். பெரிய பாவத்தை செய்துவிட்டு வெட்கமே இல்லாமல் இந்த வசுமித்ராவில் வாழ்ந்து வருகிறேன். தவறுக்கு தண்டனையாக நான் உயிரை விட முடிவு செய்தால் தினம் தினம் 4 முறை செத்து மடிய வேண்டும். என் செய்கையுடன் ஒப்பிடும்போது உங்களது செயல் தவறே இல்லை தேவி. நானும் எனது குற்றத்தை அரசரிடம் வெளிப்படுத்த பல நாட்களாக முயன்று கொண்டிருக்கிறேன். அவர் என் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க மறுக்கிறார். இன்று உங்களிடமாவது நான் இழைத்த குற்றத்தை தெரியப்படுத்துகிறேன் தேவி. தாங்களே என்னை தண்டிப்பதனாலும் சரி, அல்லது அரசரிடம் தங்கள் வாய்ப்பட கூறி அவர் மூலமாக எனக்கு தண்டனை பெற்றுத் தருவதாக இருந்தாலும் சரி என ஸ்வர்ணிகாவின் புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பியவன் தன் புலம்பலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டான். சௌபாவை கடத்திய கதையை அரசியிடம் கூற வாயெடுத்த ராகவனை உள்ளங்கையை அவன் முகத்திற்கு நேராக உயர்த்தி தடுத்து நிறுத்தினாள் ஸ்வர்ணிகா. பார்வையை வேறு புறத்தில் பதித்திருந்தவள் கண்களை கூராக்கி செவித்திறனை சீராக்கி நேரெதிர் திசையில் கவனத்தை குவித்திருந்தாள்.
அரசி தன் பேச்சுக்கு தடை விதிக்க ராகவனும் அரசியைப் போலவே எதிரே இருந்த ஆலமரத்தில் கவனத்தை பதிய வைத்தான். எதிரிலிருந்த விழுதுகளில் சிறு சலசலப்பு தென்பட்டது. அதை கவனித்த அரசியும் ராகவனும் தத்தமது வாள்களை உருவ தயாராகினர். குதிரையின் பக்கவாட்டில் செருகியிருந்த வாள்களை அவர்கள் பாதி உருவியிருந்த நிலையில் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்த மனிதன் ஒருவன் அருகருகே நின்றிருந்த இரு குதிரைகளில் தனது இடது காலை இடப்புறமாக இருந்த ராகவனின் குதிரை மீதும் தனது மற்றொரு காலை ஸ்வர்ணிகாவின் குதிரை மீதும் ஊன்றி நின்றான். ஆலமரத்தின் கெட்டியான விழுது ஒன்றை வயிற்றில் கட்டிக்கொண்டு அதை பிடித்து தொங்கியபடியேதான் கண்மூடி திறப்பதற்குள் அத்தனை துரிதமாக ஆண் பெண் இருவரின் முன்பும் தோன்றியிருந்தான் அம்மனிதன். உடல் முழுவதையும் சாக்குப்பையால் மறைத்தபடி இரு குதிரைகளின் பிடரிகளிலும் கால் பதைத்து நின்றிருந்தவன் குதிரைகளில் வீற்றிருந்தவர்கள் தங்கள் வாட்களை முழுமையாக உருவக்கூட நேரம் கொடுக்காமல் வந்த வேகத்தில் அவர்கள் இருவரின் கழுத்திலும் தன் வாள்களை பதித்திருந்தான். மேல்தோலை உரசியவாறு பதிக்கப்பட்டிருந்த வாட்களானது ராகவனும் ஸ்வர்ணிகாவும் சிறிது அசைந்தாலும் அவர்களது கழுத்தில் இறங்குவதற்கு தயாராக இருந்தன. குதிரைகளில் இருந்த இருவருக்குமே தங்களது உயிரை நினைத்து அச்சமில்லை. ராகவனோ அரசியின் மீது கீறல் கூடப்படாமல் அழைத்து வந்து விடுவேன் என்று தான் அரசனுக்கு கொடுத்து வந்திருந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டுமே என்று வருந்திக் கொண்டிருந்தான். ஸ்வர்ணிகாவோ இளவரசியின் காதலனை இப்படி அபாயத்தில் சிக்க வைத்து விட்டோமே, அந்த பெண் தனது காதலனை குறித்து எத்தனை கனவு கண்டு வைத்திருப்பார், அவரது இன்பத்தை சீர்குலைத்து விடக்கூடாது, நம் உயிரை கொடுத்தேனும் இந்த மனிதரை பாதுகாக்க வேண்டும் என்று மனதிற்குள் வைராகியம் கொண்டு ராகவனுடைய குதிரையின் வயிற்றில் மிதித்தாள். அக்குதிரை வழியில் சட்டென நகர அதன் பிடரியில் கால் பதைத்திருந்த மனிதனோ தடுமாறினான். அந்த தடுமாற்றத்தில் அம்மனிதன் தன் கையில் பிடித்திருந்த வாளானது தவறி விழுந்தது. அம்மனிதன் தன் இடது காலை ஊன்ற இடம் கிடைக்காததால் வாளை தவறவிட்டிருந்த கையால் தன் வயிற்றை சுற்றி கட்டியிருந்த விழுதை பற்றி கொண்டு வயிறு இருக்கப்படாமல் தவிர்த்தான். அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட ராகவன் தன் குதிரையை வேகமாக முன்னால் செலுத்த அது ஆழ விழுதில் தொங்கிக் கொண்டிருந்த மனிதனின் மீது மோதியது. ராகவனின் செயலை எதிர்பார்த்திராத ஸ்வர்ணிகா தான் எதிரியிடமிருந்து தப்புவதற்காக எதிரி தடுமாறிய நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தன் கழுத்தில் வாளை பதித்திருந்தவனின் கரத்தை காயப்படுத்துவதற்காக தன் வாளை குதிரையின் பக்கவாட்டில் இருந்து எடுத்து பலமாக வீசினாள். ஆனால் சரியாக அத்தருணம் ராகவனின் குதிரை எதிராளி மீது மோதி அவனை நகர்த்தி கொண்டு செல்ல அவனது கரம் ஆழமாக தாக்கப்படுவதிலிருந்து தப்பி அவனது புறங்கையில் காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் ஸ்வர்ணிகாவின் கழுத்தை குறிபார்த்திருந்த அவனது வாளும் தவறி கீழே விழுந்தது. கை காயத்தால் ரத்தம் சொட்ட குதிரை மோதியதால் அந்த மர்ம மனிதனுக்கு வயிற்றில் வலி ஏற்பட்டது. அந்த வலி கொடுத்த வேதனையுடனேயே மோதியவனை பார்த்து, அம்மனிதன் அற்புதமடா ராகவா, அருமையாக யோசித்து செயலாற்றினாய். அரசியை உன் பாதுகாப்பில் உன்னுடன் அரசர் அனுப்பி வைத்தது பாராட்டுக்குரிய செயலே என்று ராகவனை மெச்சிய அவன் அடுத்ததாக ஸ்வர்ணிகாவை பார்த்து, உண்மையில் தங்களது திறமையை பாராட்ட வார்த்தைகளே இல்லை தேவி. அதிதுரிதமாக செயல்பட்டு என்னை அசரடித்து விட்டீர்கள். உங்கள் குரு என சொல்லிக் கொள்வதில் நான் கர்வமடைகிறேன் என்று ரணவேதனை கொடுத்த முகச்சுளிப்புடன் அரசியை மனதார பாராட்டினான் அந்த மர்ம மனிதனான வருணன். எதிராளி தன் முகத்தை மறைத்திருந்தாலும் அவனது குரல் கேட்டவுடனேயே கோணிப்பைக்குள் தன்னை மறைத்திருந்தவன் வருணன்தான் என்று கண்டறிந்து கொண்ட ராகவன் பதறி துடித்து, ஐயோ தளபதி, நீங்களா? தெரியாமல் மோதிவிட்டேன் என்று வருத்தப்பட்டு விழுதில் தொங்கிக் கொண்டிருந்த வருணன் தன் காலை ஊன்றுவதற்கு உதவியாக தனது குதிரையை அவனது அருகே கொண்டு சென்றான். அவ்வாறு அருகில் செல்ல ராகவனின் தொடையில் கால் வைத்து ஊன்றி வயிற்றில் இருந்த விழுதின் இறுக்கத்தை இலகுவாக்கி அக்கட்டை அவிழ்த்து கொண்டான் வருணன். முடிச்சை அவிழ்த்து அவன் தரையில் குதிக்க ராகவன் தானும் அவதியுடன் குதிரையிலிருந்து கீழே குதித்து வருணனுக்கு உதவ முன் சென்றான். ஸ்வர்ணிகாவும் நொடிப்பொழுதும் தாமதிக்காது தானும் குதிரையிலிருந்து குதித்து தனது வஸ்திரத்தை கிழித்து தான் காயப்படுத்தியிருந்த வருணனின் கையில் கட்டினாள். ராகவன் வருணனது உடலில் போர்த்து இருந்த கோணிப்பையை அகற்ற பின்னவன் ராகவனிடம் குறும்பாக, தளபதி நீங்களா? தெரியாமல் மோதிவிட்டேன் என்று பதறினாயே ராகவா, ஒருவேளை நான் தான் என்று தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பாய்?
குதிரையால் இன்னும் பலமாக என் வயிற்றில் மோதியிருப்பாயோ? பாவி, உன்னை என் அருமை நண்பனாக பாவித்து வந்தேனேடா, இப்படி அடிவயிற்றை காயப்படுத்தி விட்டாயே. பார்க்கவத்தில் என்னுடன் தங்கியிருந்த உன்னை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டேன். விடிய விடிய கதை சொல்லி உன்னை உறங்க வைத்தேன். குளிரில் நடுங்கிய உனக்கு போர்வை போர்த்தி விட்டேன். தாகம் எடுத்த போதெல்லாம் உனக்கு மோர்கொணர்ந்து கொடுத்தேன். காதல் தோல்வியில் கலங்கிய உனக்கு ஆறுதலும் தேர்தலும் அளித்தேன். இப்படி எவ்வளவோ உபகாரங்கள் புரிந்த என்னை உன் முரட்டு குதிரையால் மோதி காயப்படுத்தி விட்டாயேடா பாவி. நல்ல நேரமாக அரசியார் அந்த நேரத்தில் என் கையில் காயத்தை ஏற்படுத்தினார். கையில் வலி ஏற்பட்டதனால் அதிர்ச்சியில் என் உடலை சற்று பக்கவாட்டில் திருப்பியிருந்தேன். அதனால் வயிறு அதிகம் தாக்கப்படாமல் தப்பியது. இல்லையேல் உன் குதிரை மோதிய வேகத்திற்கு இந்நேரம் என் வாயிலிருந்து குருதி கொட்டியிருக்கும். என் தாய்க்கு ஒரே மகன் நான். என் உயிர் பிரிந்திருந்தால் என் தாயின் நிலை என்னவாகியிருக்கும் என்று சுய பச்சாதாபம் காட்டி பாசாங்கு செய்து வந்தான். அடிப்பட்ட வருணனின் வயிற்றை தேய்த்துவிட்டு இதம் கொடுத்தவாறே ராகவன் அவனிடம், வயிற்றில் காயம்பட்டும் வாய் பொய் பேசுவதை குறிக்கவில்லையே தளபதி. பார்க்கவத்தில் நீங்கள் எனக்கு புரிந்ததாக கூறிய செயல்கள் உபகாரங்கள் அல்ல, உபத்திரவங்கள். நாளெல்லாம் ஓயாது உழைத்து உறக்கத்திற்கு காத்து கொண்டிருந்த எனக்கு கதை சொல்கிறேன் என்ற பெயரில் என் தூக்கத்தை கெடுத்தீர்கள். அறைக்கு சென்று போர்வை எடுத்து வர சோம்பேறித்தனப்பட்டு நான் போர்த்தியிருந்த போர்வையை உருவி நீங்கள் போர்த்திக் கொண்டு குளிரில் நடுங்கிய எனக்கு ஒரு துவாலையை போர்த்து விட்டீர்கள். நான் இருக்கும் உயரத்திற்கு அது எனது இடுப்பளவிற்கு கூட போதவில்லை. அடுத்ததாக மோர் கொடுத்ததாக சொன்னீர்களே, அந்த கதையை மறந்து விட்டீர்களா? மோரை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தவன் நான். அதை நான் சுமந்திருந்த விறகு கட்டில் ஊற்றி என்னை மறுபடியும் முதலிலிருந்து விறகு சுமைக்க வைத்தவர்தான் நீங்கள். அடுத்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஏற்கனவே காதல் தோல்வியில் இருந்த என்னை மேலும் கலங்கடிக்கும் விதமாக இளவரசியிடம் என்னை பற்றி அவதூறு பரப்பி அவரது கோபத்தை கிளறிவிட்டீர்கள். பிரபுவின் அறிவுரையால்தான் அந்த பெண் என் மீது இரக்கம் வரப்பெற்றார். வேண்டுமானால் இப்படி வைத்துக் கொள்ளலாம் தளபதி. நீங்கள் எனக்கு செய்ததாக சொன்ன உதவிகளில் உண்மையாகவே எனக்கு நன்மை அளித்த செயல், இளவரசியிடம் நான் அவரை கைவிட்டு ஓடிச் சென்றதை குறித்து என்னை வசைப்பாடியதுதான். என்னை குறித்து உங்கள் வாயிலாக கேட்டறிந்தவர் அதன்பின் தன் தமையனிடம் தெளிவுரை பெறாமல் இருந்திருந்தால் இன்று நான் அனுபவிக்கும் இந்த தர்மசங்கடமான நிலை எனக்கு ஏற்பட்டிருக்காது. ஆக நீங்கள் எனக்கு செய்த ஒரே உதவி அதுதான் என்று பரிகாசமாக கூறினான் ராகவன். குதிரையின் பக்கவாட்டு கச்சையில் செருகி வைக்கப்பட்டிருந்த மண்குடுவையை எடுத்து வந்த ஸ்வர்ணிகா வருணனுக்கு நீர் பருக கொடுத்து அவனை இளைப்பாறச் செய்தாள். பின்பு அவனிடம், ஏன் தளபதி இப்படி வலிய வந்து வம்பில் மாட்டிக் கொள்கிறீர்கள்? எங்கள் தாக்குதல் பலமாக இருந்திருந்தால் உங்கள் நிலை என்னவாகியிருக்கும்? நீங்கள் பக்கவாட்டில் நகர்ந்து சென்றமையால் உங்கள் கரம் தப்பித்தது. நகராமல் நின்றிருந்தால் கை துண்டாகியிருக்கும். இனி இது போன்ற சாகசங்களை கைவிடுங்கள் தளபதி. ஆபத்தில் தேடிச் சென்று விழாதீர்கள் என்று சற்று கோபத்துடனேயே அறிவுறுத்தினாள். வருணன் தண்ணீரை குடித்து முடித்து தாடியில் வழிந்திருந்த நீரை துடைத்துக் கொண்டபடியே ஸ்வர்ணிகாவை பார்த்து, என்னை அத்தனை பலவீனமானவனாக கருதிவிட்டீர்களா தேவி? வந்திருப்பது நீங்கள் இருவர்தான் என்று அறிந்ததனாலும் உங்கள் இருவருடைய ஆற்றலும் திறமையும் எத்தகையது, நீங்கள் எப்படி தாக்குவீர்கள் என்பதை முன்னரே யூகித்திருந்ததனாலும் தான் நான் அசட்டையாக இருந்தேன் தேவி. இது போன்ற அபாயங்களில் என் அங்கம் துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் என் அவயங்கள் ஒன்று கூட என் உடலில் எஞ்சியிருக்காது தேவி. அடுத்தவர்களையே காயப்படுத்தி எனக்கு அலுத்து போய்விட்டது. அதனால்தான் நானும் சிறிது காயத்தை வாங்கலாம் என்று கருதி என்னை தற்காத்துக் கொள்ளாதிருந்தேன். அடுத்தவரிடமா காயம்பட்டேன்? என் மீது உயிரையே வைத்துள்ள என் தங்கையிடமும் என் நண்பனிடமும் தானே காயப்பட்டேன். உங்களது காயம் கிடைக்கப் பெற்றமையால்தான் அதன் பின்பு உங்கள் கருணையும் கிடைக்கப் பெற்றது. சகோதரனாக அன்பு காட்டி வந்திருந்த கிருஷ்ணரின் விரலில் இரத்த காயத்தை கண்டவுடன் திரௌபதி பதறி தன் சேலை தலைப்பை கிழித்து காயத்தை கட்டியதைப் போல இன்று என் காயத்திற்கு நீங்கள் சிகிச்சை கொடுத்தீர்கள். அன்று திரௌபதிக்கு கிருஷ்ணர் கொடுத்த அதே வாக்கை நானும் உங்களுக்கு அளிக்கிறேன் தேவி. நீங்கள் கட்டிய வஸ்திரத்தில் உள்ள ஒவ்வொரு நூலிழைக்கும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். நீங்கள் எக்காலத்திலும் எந்த உதவியையும் தமையன் என்னிடம் கோரலாம். அதை உதவியாக அல்லாமல் கடமையாக ஏற்றுச் செய்வேன் நான். இது எனது வாக்கு என்று வருணன் உறுதியளித்தான் அடிமனதில் இருந்து. இந்த கூற்றுகளை கேட்டபடியே வருணனின் கையிலிருந்து நீர்க்குடுவியை வாங்கி அதை மறுபடியும் குதிரையின் பக்கவாட்டில் செருகிவிட்டு வருணனிடம் திரும்பி வந்த ஸ்வர்ணிகா, இப்படி உருக்கமாக பேசினால் உதவியெல்லாம் வேண்டாம், உங்கள் அன்பு ஒன்றே போதும் என கூறிவிடுவேன் என்று எண்ணினீர்களா? உதவி வேண்டும்.
அவசியம் வேண்டும். ஒன்றல்ல, 2 உதவிகள் வேண்டும். அதில் 2வது உதவியை உங்கள் விருப்பத்திற்கு விட்டுவிடுகிறேன். அதை நிறைவேற்ற வேண்டுமென்ற கட்டாயம் இல்லை. ஆனால் 1ஆம் உதவியை நீங்கள் மறுக்கவே கூடாது. அவசியம் செய்தே தீர வேண்டும். அதுவும் எவ்வளவு விரைந்து செயலாற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டும். புரிகிறதா? 1வது உதவி, நீங்கள் அரசருடன் கூடிய விரைவில் இணைய வேண்டும். வருணன் இல்லாத ஆதித்யவர்மர் முழுமையடையாதவர் போல காணப்படுகிறார். எத்தனை பேர் அருகில் இருந்தாலும் அவர் தனிமையில்தான் இருக்கிறார். உங்களால் அவர் வாழ்வில் ஏற்பட்ட வெற்றிடத்தை எவராலும் நிரப்ப முடியவில்லை தளபதி. பிரபுவுக்கு அவர் மகள் ஜனிக்கும் போது அவர் வாழ்வில் எந்த குறையும் இருத்தலாகாது. அவர் அன்னை சீக்கிரம் தலைநகர் வந்து சேரப்போகிறார். அவர் வந்துவிட்டால் பிரபுவின் தமையனும் தன் தம்பியுடன் இணைந்து விடுவார். பிரபுவின் முகத்தில் நான் பூரண மகிழ்ச்சியை காண வேண்டும். இது நான் கேட்கும் முதல் உதவி. அடுத்தது, எனக்கு போர்க்கலை கற்றுக் கொடுப்பதை பற்றியது. தினமும் தலைநகரை விட்டு தொலைவில் உள்ள இதே வனாந்திர பிரதேசத்தில் நீங்கள் எனக்கு சண்டை கற்றுத்தர வேண்டும். போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றவளாக என்னை உருமாற்ற வேண்டும் நீங்கள். இது என் தனிப்பட்ட மகிழ்ச்சியுடன் தொடர்புடையது. ஆதலால் இதை நிறைவேற்ற நீங்கள் சிரத்தை காட்ட வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் 1வது வேண்டுகோள் இந்த ராஜ்யத்தின் நலத்துடன் சம்பந்தப்பட்டது. ஆகையால் அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். சம்மதமா என்று கேட்டால் அதிகாரமாக. வருணன் பாசமாக புன்னகைத்து, அரசருடன் நான் இணைவதை அவருக்காக இல்லாவிடினும் உங்களுக்காக செய்கிறேன் தேவி. அவர் முகத்தில் சந்தோஷத்தை காண நீங்கள் விரும்புகிறீர்கள். அடுத்தவரை ஆனந்தப்படுத்தியே ஆனந்தமடையும் தன்னலமில்லாத உங்களை சந்தோஷப்படுத்த என்னால் ஆன காரியத்தை செய்கிறேன். ஆனால் எக்காரணம் கொண்டும் என் சபதத்தை கைவிட முடியாது. என் லட்சியத்தை விரைந்து நிறைவேற்றிவிட்டு அவருடன் நான் மீண்டும் இணைகிறேன். உங்களது இந்த ஆசை நிறைவேற சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் உங்களது 2வது ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள நாளை தள்ளி போடத் தேவையில்லை. நாளையிலிருந்து நமது பயிற்சியை துவங்குவோம். ஆளரவமில்லாத இந்த பகுதியே நமது பயிற்சிக்கு தோதான இடம். தினமும் காலை வேளையில் இதே பகுதிக்கு வந்துவிடுங்கள். நான் பயிற்சி அளிக்கிறேன் உங்களுக்கு. கலையை இலவசமாக பயின்றால் பலனளிக்காது தேவி. குருவுக்கு சன்மானம் கொடுத்தே தீர வேண்டும். எனக்கு குரு தட்சணையாக தினமும் உங்கள் தோழியை மட்டும் இங்கே அழைத்து வந்து விடுங்கள், போதும். அவளை தரிசித்தபடியே உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன் என்றான் வாகினியின் நினைவால் காதல் ததும்பப் பெற்று. அரசியிடம் குறும்பாக பேசியவனை குறுநகையோடு ராகவன் பார்த்து சிரிக்க, ஸ்வர்ணிகாவோ வருணனின் கோரிக்கைக்கு சிரிக்கவில்லை. மாறாக வதனத்தை சோகமாகவும் பரிதாபப்படுவது போன்றும் வைத்துக்கொண்டு, இதை நான் எப்படி சொல்வது என்றுதான் தயங்கினேன் தளபதி. நீங்களாக வாயெடுத்து விட்டதால் மறைக்காமல் கூறுகிறேன். என் தோழி என் அத்தானை விரும்புகிறார். என் அத்தானுக்கும் அந்த பெண்ணின் மீது காதல் உள்ளது. அவர்களுக்கு இடையே இருந்தது வெறும் சிநேகம் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அது ஆழமான காதல் என்று சற்று முன்னர்தான் தெரிந்து கொண்டேன் தளபதி என்று வருணனை வம்பிழுக்கவென்றே உண்மையையும் பொய்யையும் கலந்து கூறினாள். அரசியின் வார்த்தைகளை கேட்ட ராகவனுக்கு அதிர்ச்சி என்றால், வருணனுக்கோ தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் போன்று அழுத்தம் ஏற்பட்டது. ஸ்வர்ணிகாவின் வார்த்தைகளை மேற்கொண்டு கேட்க விரும்பாதவனாய் காதிரண்டையும் மூடிக்கொண்டான் வருணன். அவன் கண்களிலோ கண்ணீர் தேங்கி நின்றது. ராகவன் அரசியை பார்த்து, ஏன் இந்த பொய் என்று சைகையில் கேட்டதையும், அதற்கு அரசி சற்று பொறுமை காக்கும்படி ராகவனை கண்களாலேயே கேட்டுக்கொண்டதையும் வருணனின் அந்த கண்ணீர் காணவிடாமல் செய்துவிட்டது. எல்லோரையும் சீண்டலாலும் குறும்பத்தனங்களாலும் வம்பிழுத்து விளையாடும் வருணனையே வம்பிழுக்கத்தான் அரசி அப்படி ஒரு பொய் சொல்கிறாள் என்று உணர்ந்து கொண்ட ராகவன் தானும் அரசியின் விளையாட்டோடு ஒத்துப்போவதற்காக முகத்தை பரிதாபமாக வைத்துக் கொண்டான். வருணன் கண்ணீரை துடைத்தபடியே, நீங்கள் கூறுவது உண்மைதானா தேவி? எனக்கு துரோகம் செய்ய எப்படி அவளுக்கு துணிவு வந்தது? ஏன் அவள் இவ்வாறு செய்தாள் என்று ஆத்திரத்துடன் இறைந்தான். ஸ்வர்ணிகாவோ, அது எனக்கு தெரியவில்லை தளபதி. ஆனால் என் அத்தானைப் போல பேரழகனை யாருக்குதான் பிடிக்காமல் போகும்? அவர்கள் இருவரும் கோட்டையிலிருந்து கிளம்பி வந்தபோது ஏதோ தனிமையில் உரையாடுவதற்கு தான் இங்கு வருகிறார்கள் என்று எண்ணியே அவர்களை தொடர்ந்து வந்தோம். ஆனால் வந்த இடத்தில் இருவரும் தங்கள் காதலை பரிமாறிக்கொண்டு தோள் சாய்ந்து திருமணம் குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொள்வார்கள் என நாங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை தளபதி என்றாள் சோகமாக. வருணன் அதிர்ச்சியுற்று, என்ன, இங்கு வந்திருந்தார்களா? நீங்களும் ராகவனும் இங்கு வரும் முன்பு 2 குதிரைகள் கடந்து செல்லும் ஒலி கேட்டதே, அது அவர்களுடையதுதானா? எனில் காதல் லீலைகள் புரிய இத்தனை தூரம் வந்து சென்றிருக்கிறார்களா? அந்த வேந்தனை நான் விடமாட்டேன் தேவி. அவன் உங்கள் மாமன் மகன் என்பதற்காகத்தான் நான் இத்தனை நாளும் பொறுமை காத்து வந்தேன். ஆனால்
இன்று என் வாழ்வையே நாசம் செய்ய முயன்றிருக்கும் அவனை துவம்சம் செய்யாமல் விட்டால் நான் ஆண்மகனே இல்லை என்று அதீத ஆத்திரத்துடன் உருமினான். ஸ்வர்ணிகா பதறுவது போல் பாவனை செய்து, வேண்டாம் தளபதி, அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்துவிடாதீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே கோட்டைக்குள் எதிரிகள் அதிகம். அரசரின் விசுவாசிகள் உங்களை காயப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கோட்டைக்குள் பிரவேசித்து என் அத்தானை தாக்கினால் அவருக்கு அங்கு அனுதாபம் கூடிவிடும். உங்களுக்கோ அங்கிருக்கும் ஒட்டுமொத்த பேரின் வெறுப்பு மட்டுமே எஞ்சும். என் யோசனையை கேளுங்கள். நாளை ஒரு நாள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். நாளை மறுநாள் என் அத்தானையும் என் தோழியையும் நீங்கள் சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன். அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். நீங்கள் நினைக்கும் அளவிற்கு என் அத்தான் மோசமானவர் இல்லை. அவர் நல்லவர். அடுத்தவர் சொத்திற்கு ஆசைப்படாதவர். உங்களது நியாயமான கோரிக்கையை அவர் ஏற்பார். கோபத்தை சிறிது கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வருணனிடம் மன்றாடுபவள் போல பாசாங்கு செய்தாள். வருணனுக்கோ அரசுக்கு என்ன பதில் கூறுவதென்றே விளங்கவில்லை. சொல்லப்போனால் அவனால் எதையும் யோசிக்கவே முடியவில்லை. கோபத்திலும் ஏமாற்றத்திலும் அவன் மூளை வேலை செய்ய மறுத்தது. வேந்தனை தன்னால் தாக்க முடியவில்லையே என்ற வெறி வருணனை ஆட்டுவித்தது. வேந்தனை அடித்தால் அது விபரீதத்தில் முடியும். அதனால் அரசனிடம் மட்டுமில்லாது அவரது மனைவிகளின் கோபத்தையும் சம்பாதிக்க வேண்டியது வரும். கூடவே அர்ப்பணிப்பு உணர்வோடு அரசருக்கு பாதுகாவலனாக செயல்பட்டு மக்களிடம் நற்பெயரை சம்பாதித்து வருபவன் மீது கை வைத்தால் பிரஜைகளிடமும் நன்மதிப்பை இழக்க நேரிடும். இவை எல்லாவற்றையும் விட அவன் மீது மோகம் கொண்டு திரியும் வாகினியிடமும் அவப்பெயர் பெற நேரிடும். அந்த ஜாலக்காரன் ஏதேதோ வித்தைகளை செய்துதான் நம் காதலியை நம்மிடமிருந்து அபகரித்திருக்கிறான். இந்நிலையில் அவசரப்பட்டு செயலாற்றி அவனை அடித்தால் அது வேந்தனுக்குதான் சாதகமாக முடியும். வாகினி நம்மை முற்றிலுமாக வெறுத்து விடுவாள். அவளுக்கு பேசி புரிய வைப்போம். அரசரின் பாதத்தில் மண்டியிட்டு அவருடன் இணைந்து விடுவதாக வாக்களிப்போம். நம் நிலையை விளக்கினால் பெண்ணவள் நிச்சயம் நம் சொல்லை ஏற்பாள் என்றெல்லாம் மனதினுள் ஆலோசித்து வந்தான் வருணன். தனது எண்ணத்தை அரசியிடம் வெளிப்படுத்தவும் செய்தான். நான் இனி தாமதிக்க கூடாது தேவி. ஏற்கனவே பல ஆண்டுகள் தாமதித்து விட்டேன். இனியும் காலம் கடத்தினால் காலத்திற்கும் வருத்தம் மட்டுமே எஞ்சும். நான் உங்களுடனேயே கோட்டைக்கு வருகிறேன். வாகினியிடம் நான் வெளிப்படையாக பேசுகிறேன். இப்போதே தடுத்து நிறுத்திவிட்டால் அவள் வேந்தனை மறந்து என் மீது மீண்டும் காதல் வயப்படுவாள். அவள் வேந்தனை விரும்புவதெல்லாம் என் மீதுள்ள கோபத்தினால்தான் இருக்கும். எப்படியாவது வாகினியிடம் பேசி அவளை சந்திக்க எனக்கு வாய்ப்பு வாங்கித் தாருங்கள் என்று கெஞ்சினான், கண்களில் கண்ணீர் வழிந்தோட. வருணன் அடைந்த மனவேதனையை நோக்கிக் கொண்டிருந்த ராகவனுக்கு தன் நண்பனின் மீது இரக்கம் பிறந்தாலும் அனைவரையும் வலியச் சென்று வம்பிழுப்பவன் அவனே அரசியின் சேஷ்டையால் அவதியுற்று அழுது வடிப்பதைக் காணும் போதில் ராகவனுக்கு சிரிப்பும் மலைப்பும் ஒரு சேர தோன்றியது. காட்டு யானையை கூட வலுவிழக்கச் செய்துவிடும் ஆற்றல் காதலுக்கு உள்ளது என மனதில் எண்ணி வியந்தான். வருணனின் கோரிக்கையை மிகவும் பரிவுடனும் சோகத்துடனும் கேட்பது போல நடித்து வந்த ஸ்வர்ணிகா அவனிடம், உங்களின் நிலை காண்பதற்கு மிகவும் வருத்தமளிக்கிறது தளபதி. ஆனாலும் இதில் அவசரப்பட்டு எந்த வினையும் மாற்றிவிடக்கூடாது. காதல் என்பது எப்படி இனிமையானதொரு உணர்வோ அதே போலத்தான் அது ஒரு சிக்கலான உறவும் கூட. எப்போது யாருக்கு யார் மீது காதல் பிறக்கும் என்று கூறவே முடியாது. அகல்யாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ராகவன் அண்ணா மீது கண்டதும் காதல் பிறந்தது. பிறகு அந்த காதல் வெறுப்பாக மாறியது. ஆனால் நீங்கள் இவரை இழிவாக நடத்திய பின்பு அண்ணா மீது மறுபடியும் காதல் பூத்துவிட்டது. அதிலும் முன்பை விட அதிகமான ஆழமான காதல். எதனால் அந்த காதல் வந்தது, எதனால் மறுபடியும் போனது என்று காரணம் சொல்ல முடியுமா? அதுபோலத்தான் என் தோழியின் காதலும். அவருக்கு ஏன் என் அத்தானின் மீது காதல் பிறந்தது, அது நீங்கள் மனம் விட்டு பேசினால் உடனே அகன்று போய்விடுமா என்று அறுதியிட்டு கூற முடியாது தளபதி. உடனே செயல்பட்டு நிலைமையை மேலும் கடினமாக்க வேண்டாம். எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்கள். நானே அவரிடம் பேசி பார்க்கிறேன். அவருடைய சிந்தையை சீர் செய்துவிட்டு உங்களை அழைக்கிறேன். நீங்கள் வந்து உரையாடுங்கள் அவரிடம். நாளை மறுநாள் அரசர் சௌபவதம் கிளம்புகிறார். இந்த 2 நாட்களும் கோட்டையே தடபுடலாக இருக்கும். அவரது பயணத்திற்கான ஏற்பாடுகளுக்காக பாதுகாப்பு வழிமுறைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும். இந்த நேரத்தில் நீங்கள் கோட்டைக்கு வந்து என் தோழியிடம் உரையாடி பிரச்சனை எதுவும் கிளம்பிவிட வேண்டாம். பிரபு கிளம்பிய மறுநாளே நானே உங்களை கோட்டைக்கு வரச் சொல்லி அழைப்பு விடுக்கிறேன். நீங்கள் ஒளிந்து மறைந்து வரத் தேவையில்லை. பகிரங்கமாக வந்து உங்கள் காதலியிடம் உரையாடுங்கள். நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஆனால்
அதுவரையில் நீங்கள் பொறுமை காப்பது மிகவும் அவசியம் தளபதி என்று பேசுவதெல்லாம் உண்மை போலவே குரலும் வார்த்தையும் மிகவும் நம்பும்படியாக பேசி வந்தாள் ஸ்வர்ணிகா.